வணக்கம் ஓம் நமச்சிவாய. கதை கேளு கதை கேளு, சுகமான கதை கேளு. இன்னைக்கு என்ன கதை பார்த்துருவோமா? தன்னலம் கருதா தன்மை. சரிங்களா? இதுதான் கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் நைட்டில் வந்து நகர்வலம் போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு வீட்டிலேருந்து தறி நெய்கிற சத்தம் கேட்டது. அது சும்மா எட்டி பார்த்தாரு. அப்போது ஒரு அழகான பெண்ணு நூல் ராட்டையில் வச்சு சுற்றிட்டு இருந்தா. ஒரு பெரியவர் வந்து தறி நெச்சிட்டு இருந்தார். கேட்டார், இவ்வளோ அழகான பெண்ணு யாருப்பா உன் பக்கத்தில் உட்காந்து இந்த ராட்டையை சுற்றிட்டு இருக்காங்க? ரொம்ப அழகாக சுற்றிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது அந்த வேலை. அப்போ அவர் பெரியவர் சொல்கிறாரு, இவ என் மகள் தான். வெக்கோலை கொடுத்தா கூட அவள் தங்க இழைகளாக திரிச்சிடுவா. அவ்வளோ ஒரு பயங்கரமான வேலை செய்வா. இவ எல்லா விதமும் நல்லா செய்வாள். உடனே ராஜா சொல்கிறாரு, அப்படி தங்க இழைகளாக மாத்திர இவ எனக்கு மருமகளாக தான் வரணும். நீ என்ன பண்ணுன்னா இப்போயே உன் மகளை என் கூட அனுப்பி. அடடா, நம்ம சின்னதை பெருசாக்கி சொல்லிட்டோமே, இப்படி மாட்டிக்கிட்டோமே, வேறு வழி இல்லைன்னு அனுப்பிச்சி வச்சாரு அந்த நெசவாளர். கூடவே இவங்களும் வந்தாங்க. இந்த பெண்ணை எடுத்துகிட்டு போய் ஒரு அரண்மனை ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க. வெக்கோல் அந்த ரூம் நிறைய போட்டு 3 தறி அந்த ராட்டினங்களை கொண்டு வந்து வச்சு, நாளைக்கு காத்தால் நான் வந்து பார்ப்பேன், அதுக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் வந்து தங்க இடைகளாக மாற்றி வைக்கணும். உங்கள் அப்பா சொன்னபடி சொல்லி போயிட்டாரு. இந்த அம்மா அன்றைக்கி பகலெல்லாம் அழகிறாங்க, நைட்லெல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. விடிய காத்தால் கதவு தட்டுற சத்தம் கேட்டு போய் பார்த்தாங்க. 3 பெண்கள் வந்தாங்க. அந்த பெண்களும் மிகவும் அவலட்சணமாக இருந்தாங்க. அந்த 3 பெண்ணும் உனக்கு உதவி பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம் சொல்லி தங்க இழைகளாக மாற்றிட்டு போயிட்டாங்க. ராஜா வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு திருப்பி அந்த ரூம் நிறைய வச்சு, இதெல்லாம் நீங்கள் திருப்பி தங்க இழைகளாக மாற்றணும், அந்த வைக்கோலெல்லாம் நாளை மறுநாள் உனக்கு கல்யாணம் சொல்லிட்டு போயிட்டாரு. அன்றைக்கும் திருப்பி அந்த 3 பேர் அவலட்சணமான பெண்கள் வந்து 3 நூற்பாலையில் உட்காந்து அழகாக தங்க இழைகளாக வைக்கோலை மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இவ கேட்குறாங்க, அவங்க காலில் விழுந்து, என் உயிரை காப்பாற்றினீங்க, உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இவ சொல்கிறா, அந்த 3 பேர் சொல்கிறாங்க, உன் கல்யாணத்துக்கு நாங்கள் வரோம், உன் பெரியப்பா பொண்ணுங்க நாங்கன்னு சொல்லுங்கள், அது போதும், நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிடணும். அதே மாதிரி கல்யாண நாளும் வந்தது. இந்த 3 அவலட்சமான பெண்களும் வந்தாங்க. கல்யாணம் முடிந்தது. இவங்க சாப்பிட்றதுக்கு போகும்போது ராஜா கேட்டார், இந்த அவலட்சமான பெண்கள் யாருன்னா என்னோட பெரியப்பாவோட மகள் தான் இவங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ அவலட்சணமாக இருக்காங்க இவங்க அப்படின்னு அவங்களே கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த வெக்கோலை வந்து நாக்கில் தட்டி தட்டி நூல் நோட்டினால இவங்களுக்கு உதவிது மாதிரி அசிங்கமாகி போச்சு. அப்புறம் வந்து இந்த கால் தறி நெச்சிட்டே இருந்தனால ஒரு கால் வந்து பெருசாகிடுச்சு. இன்னொருத்தருக்கு வந்து அதை தட்டி தட்டி அந்த கால் ரொம்ப அகலமாயிடுச்சு. ஸோ இந்த அவலட்சத்துக்கு காரணம்லாம் வெக்கோலை தங்கமாக மாற்ற நாங்கள் செஞ்ச காரணத்தால் தான் இது மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா வந்து, ஐயோ இவன் நிலைமை என்ன ஆக போகுது தெரியல இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னு கல்யாணம் பண்ண பார்த்து அவங்க வேதனைப்படுறாங்க. உடனே ராஜா பயந்து, இல்லை நீ இனிமேல் இந்த வீட்டு மருமக மட்டும்தான், தறியெல்லாம் நிற்கக்கூடாது, எதுவும் செய்ய வேணாம் சொல்லிட்டார். தன்னலம் கரு